ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பாலினத்தை காரணம் காட்டி முதல் பரிசு மறுப்பு. முதலமைச்சர் ரங்கசாமியை திருநங்கைகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையத்தில் கடைகள் திறப்பு எப்போது? அவதிக்குள்ளாகும் பயணிகள். ஆட்டோ மோதி பெண் உயிரிழந்த விவகாரம். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு உறுதி. புதுச்சேரியில் ரேஷன் அரிசியை கண்டுபிடித்து தர வலியுறுத்தல். அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் நூதன போராட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பாலினத்தை காரணம் காட்டி முதல் பரிசு வழங்கப்படவில்லை என கூறி திருநங்கைகள் முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் விளையாட்டு இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமியை திருநங்கையான ஆசிரியர் பயிற்சி மாணவி தியா தலைமையில் திருநங்கைகள் முற்றுகையிட்டு புகார் தெரிவித்தனர். கடந்த வாரம் அரசு சார்பில் 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டதாகவும் இதில் பெண்கள் பிரிவில் அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து வரும் திருநங்கையான கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த தியா முதலிடம் பிடித்ததாகவும் தெரிவித்தனர். ஆனால் திருநங்கை என்பதால் முதல் பரிசு வழங்காமல் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பரிசை பெறாமல் அதிகாரிகளிடம் தியா திருப்பிக் கொடுத்ததாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்களுக்கு உறுதியளித்தார். இதுகுறித்து திருநங்கை தியா கூறுகையில், மத்திய அரசு பிற மாநிலங்களில் திருநங்கைகளுக்கு விளையாட்டு, கல்வி, வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்குவதாகவும் ஆனால் புதுச்சேரி அரசில் எந்த ஒதுக்கீடும் இல்லை என்றும் இதனால் சமூகத்தில் முன்னேற முடியவில்லை என்றும் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையத்தில் விரைவில் கடைகள் திறக்கப்பட வேண்டுமென பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. அடிப்படை வசதிகள் குறைபாட்டால் இந்த புதிய பேருந்து நிலையத்தை முழுவதுமாக இடித்து புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29.5 கோடி செலவில் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கி நடைபெற்றன. இதற்காக கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மில் திடலுக்கு பேருந்து நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. அங்கு வசதிகள் இல்லாததால் புதிய பேருந்து நிலைய பணிகளை முடித்து உடனடியாக திறக்க கோரிக்கைகள் வலுத்தன. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு மே 2ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் 42 கடைகள் உள்ளன. இதில் 2 கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. மற்ற கடைகள் ஒதுக்கீடு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் டெண்டர் விடுவதில் முடிவு எடுக்கப்படாமல் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. அதே நேரத்தில் புதிய கட்டுமானத்திற்கு முன்பு கடை நடத்தி வியாபாரத்தில் இருந்த பழக்கடை, பூக்கடை மற்றும் பூமாலை கடைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆணைகளை வழங்கினார். அதில் 13 பூக்கடைகள், 39 பழக்கடைகள், 1 பூமாலை கடை என மொத்தம் 53 கடைகளுக்கு ஆணைகள் தரப்பட்டன. இந்த கடைகள் அடிக்காசு கடைகளாகும். சுமார் 4 மாதங்களுக்கு பிறகு இந்த கடைகளுக்கு ஆணைகள் தரப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நிரந்தர கடைகள் திறக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அவசரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே உடனடியாக புதிய பேருந்து நிலையத்தில் கடைகளை திறக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்டோ மோதி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவரின் குடும்பத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் துறை அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆட்டோ மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். பலியானவரின் குடும்பத்தினர் பர்மிட் இல்லாத ஆட்டோக்கள், இன்சூரன்ஸ் இல்லாத ஆட்டோக்கள் மற்றும் சீருடை அணியாத ஆட்டோ ஓட்டுநர்கள் இவைகளை முறைப்படுத்த வேண்டி போக்குவரத்து துறை அலுவலக வாயில் பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டம் தீவிரமடைந்து சாலை மறியல் போராட்டமாக மாறியது.
இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ரேஷன் அரிசியை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் ரேஷன் அரிசியை மீண்டும் வழங்க வேண்டும், தீபாவளி பஜாரை திறக்க வேண்டும், பெண்கள் வேலை செய்யும் இடங்களில் பாலியல் புகார் கமிட்டிகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சட்டசபை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். நடைப்பயணத்திற்கு சங்க தலைவர் முனியம்மாள், அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். செயலாளர்கள் இளவரசி, பொருளாளர் மாரிமுத்து, நிர்வாகிகள் சத்யா, ஜானகி, உமாசாந்தி, குப்பம்மாள், வளர்மதி உட்பட பலர் நடைப்பயணத்தில் பங்கேற்றனர். நடைப்பயணத்தில் வந்தவர்களை சட்டசபை அருகே ஆம்பூர் சாலையிலிருந்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அங்கு பெண்கள் மளிகை பொருட்களை வைத்து கும்மி அடித்து காணாமல் போன ரேஷன் பொருட்களை கண்டுபிடித்து தர கோரி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விளையாட்டு வீரர்களுக்கான உதவித்தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்கம் சார்பாக தேசிய விளையாட்டு தினம் மற்றும் கேலோ புதுச்சேரி திருநாள் பரிசளிப்பு விழா கரவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். துறை செயலாளர் கிருஷ்ணமோகன், சாய் மண்டல தலைவர் கிஷோர் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றும் இதற்கு விளையாட்டு அவசியமான ஒன்று என்றார். சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு விளையாட்டு கற்றுக் கொடுக்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர், விளையாட்டை ஊக்குவிப்பது அரசின் கடமை என்றார். விளையாட்டுக்கு தனி பிரிவு தொடங்கப்பட உள்ளதாகவும், விளையாட்டு வீரர்கள் நிதி உதவி பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும், விளையாட்டுத்துறையை அணுகி வீரர்கள் நிதி உதவி பெற ஆவண செய்யப்படும் என்றார் அவர். விளையாட்டு வீரர்களுக்கான உதவித்தொகை விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு சொந்தமான இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும் என்றார் முதலமைச்சர். விளையாட்டு வீரர்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது அரசின் கடமை என்றும், மாணவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக காமராஜர் கல்வி உதவித்தொகை கொடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த முதலமைச்சர், அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதேபோல் மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்றார் அவர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் செய்திருந்தார். புகையிலை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பது மற்றும் அறவே ஒழிப்பது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்ற மாதம் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஒவ்வொரு துறையும் தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியரிடம் விளக்கம் அளித்தனர். காவல்துறை சார்பில் கூறுகையில், இந்த மாதம் 9 கிலோ மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் 7 நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இம்மாதம் பல்வேறு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் 30க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இவை அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் 50 கிலோவுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் சில தினங்களுக்கு முன்பு தீயில் கொட்டி அழிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். கல்வித்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும், அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் மூலமாக பல்வேறு கிராமங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. மேலும் பள்ளிகளிலும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாணவர்களுக்கு புரியும் விதமாக நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மாதம் 30க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்றும், பள்ளிகளுக்கு அருகே 100 மீட்டருக்குள் உள்ள கடைகள் மற்றும்
பல்வேறு இடங்களில் உள்ள பெட்டிக்கடைகளை அடிக்கடி துறைகள் ஒன்றிணைந்து சோதனையிட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். சமூக நலத்துறை சார்பில் ஒவ்வொரு சிக்னல்களிலும் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், தீவிர சோதனைகள் மற்றும் அதிகப்படியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பாராட்டுக்குரியது என்றும் சோதனைகளையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் இந்த போதைப் பழக்கம் வழியாக எந்தவொரு மாணவரும் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் போதைப் பொருளுக்கு எதிரான பள்ளி மாணவர்கள் பார்த்து பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மியூசியத்தை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவர்களும் சென்று பார்ப்பதற்கு கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து போதைப் பொருளுக்கு எதிரான சோதனைகளை தீவிரப்படுத்தி போதைப் பொருள் இல்லா புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கிளை செயல்பட்டு வருகிறது. இங்கு பயிலும் மாணவிகளுக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக மாணவி ஒருவர் சமூக வலைதளத்தில் ஆடியோ பதிவிட்டார். இது காரைக்கால் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அரசுக்கு மனு அளித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் நேரு நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டனர். முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியும் மாநில அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பியவாறு பல்கலைக்கழகத்திற்குள் செல்ல முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுப்பு வேலி அமைத்து தடுத்து நிறுத்தினர். தடுப்பு வேலிகளை மீறி உள்ளே செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளும் கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. மேலும் காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பியதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக பல்கலைக்கழக வளாகம் பதற்றமான சூழலில் காணப்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் 300 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பல்கலைக்கழக வளாகத்தில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி குரும்பாம்பேட்டில் நடைபெற்ற போஷன்மா விழிப்புணர்வு கருத்தரங்கில் குழந்தை வளர்ப்பில் தந்தையின் பங்கு குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் குரும்பாம்பேட் சமுதாய நலக்கூடத்தில் போஷன்மா விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு கூட்டத்தில் எண்ணெய் இல்லாமல் எப்படி உணவு தயாரிப்பது, அடுப்பு இல்லாமல் உணவு தயாரிப்பது குறித்து பெண்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் உடல் பருமன் பற்றியும் சர்க்கரை மற்றும் எண்ணெய் குறைப்பு குறித்தும் செயல் விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. குழந்தைகள் வளர்ப்பில் தந்தையின் பங்கு குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது. விழாவில் அங்கன்வாடி ஊழியர் சுமதி அனைவரையும் வரவேற்றார். திட்ட அதிகாரி பாலாஜி தலைமை தாங்கினார். மேட்டுப்பாளையம் மருத்துவர் தமிழரசி, மருத்துவர் மஞ்சு, ஆஷா பணியாளர்கள், ஆயுர்வேத மருத்துவர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். திட்ட உதவியாளர் முனைவர் பூமி குழந்தைகள் வளர்ப்பில் தந்தையின் பங்கு குறித்து விளக்கமளித்தார். புதுச்சேரி மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேசினார். கூட்டத்தில் மகளிர் மற்றும் தாய்மார்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜையையொட்டி சாலைகளில் பூசணிக்காய் உடைக்கக்கூடாது என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பொதுமக்கள், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பூஜைகள் செய்து திருஷ்டி பூசணிக்காயை சாலையில் உடைப்பதாகவும், இதனால் வாகன ஓட்டிகள் அதன் மீது வழுக்கி விழுந்து விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஆயுத பூஜை கொண்டாடும் பொதுமக்கள் சாலைகளில் பூசணிக்காய் உடைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், உடைத்த பூசணிக்காயை ஓரமாக ஒதுக்கி வைக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் நெகிழியாலான அலங்கார பொருட்கள் மற்றும் கேரிபேக் விற்பனை மற்றும் உபயோகத்தை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,845 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,580 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.